நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான பாலிடெக்னிக் மிக முக்கிய செய்திகள் தான் பார்க்க போகிறோம். பாலிடெக்னிக்கில் நடக்கிற மிக முக்கிய செய்திகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதில் முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன், அதாவது நான் முதல்வனில் ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் ஸ்கில்ஸ்ன்ற கோர்ஸு. அந்த கோர்ஸு ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு செம்மில் நடந்த கோர்ஸுக்கான இங்கிலீஷ் எசென்சியல்னு ஒரு கோர்ஸ் அந்த கோர்ஸுக்கான இன்டர்னல் மார்க் எக்ஸ்டர்னல் மார்க் போடுறதுக்கு இன்று தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அனைத்து கல்லூரிகளும் அந்த இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் போடுற வேலைகள் இன்று நடந்திருந்தது. யாரெல்லாம் முடியலையே அவங்கெல்லாம். நியூஸ் என்னென்னா இப்போ நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக இல்லைனா புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் 8 முதல் 12 வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு கொடுத்துட்டு வராரு. ஸோ இந்த ஸ்கீமில் ஒரு சில மாணவர்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆக மாட்டேங்குது. அதாவது அவங்க தமிழ் புதல்வன் ஸ்கீம் எலிஜிபிள் ஆகிடுச்சு, அவங்க ரெடி ஆகிட்டாங்க, அக்கௌண்ட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க, ஆனால் அக்கௌண்ட்டில் பைசா வரல அப்படின்ற பிரச்சனை போயிட்டு இருந்தது ஒரு சில மாணவர்களுக்கு. ஸோ அதனால் இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நாளை பார்த்திங்கன்னா கலெக்டர் மீட்டிங் கலெக்டரேட்டில் கலெக்டர் மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா அனைத்து கல்லூரிகளை சேர்ந்த அந்த தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் இன்சார்ஜஸ் மதியம் கலந்துக்க சொல்லியிருக்காங்க. நாளை மதியம் இந்த மீட்டிங் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு தமிழ் புதல்வன் ஸ்கீம் எலிஜிபிளாக, நீங்கள் உங்களுக்கு பைசா வருதா தமிழ் புதல்வன் ஸ்கீம் மூலமாகன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தகவல் என்னென்னா, ஸ்காலர்ஷிப் பற்றின தகவல். அதாவது யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் நியூவாக அப்ளை பண்ணணும், அதாவது ஃபஸ்ட் இயர் மற்றும் லேட்டரல் என்ட்ரி மாணவர்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 31/1/2025 தான் அப்படின்றத நேற்று ஆன்லைன் மீட்டிங் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, நீங்கள் ஃபஸ்ட் இயர் மற்றும் செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரியாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் பதிவு பண்ணிட்டீங்களா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தகவல் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆவலுன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரிசல்ட்டு தகவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிப்ரவரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனி டைம், அதாவது இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள், அது ஈவினிங் டைமு, எந்த வேலையாக இருந்தாலும், அதாவது நைட்டில் கூட ஒரு 7 மணிக்கு கூட ரிசல்ட் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 நாளில் மிக முக்கிய தேதி ஃப்ரைடே தான் கடைசி எக்ஸ்பெக்டட் டேட்டு. அதனால் மாணவர்கள் நீங்கள் உங்களுக்கு எப்போ ரிசல்ட் வந்தாலும் நான் நம்ம சேனலில் உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எக்ஸாம் ரிசல்ட் இன்று, நாளை, நாளை மறுநாள், இந்த 3 நாளில் கம்பல்சரி வந்துடும் அப்படின்னு தான் தகவல்கள் வெளிவந்துட்டுருக்கு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வேறு எதனா கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.